நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் காவல்துறையில் இருந்த தனிப்படைகள் கலைக்கப்பட்டுள்ளது. 3 மாவட்டங்களில் தனிப்படைகள் கலைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். சரவணன், விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கோவில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அஜித்குமார் மரணத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அவரது உடல்களில் காயங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது காவல்துறை மற்றும் உயர் அதிகாரிகள் உத்தரவின் பெயரில் சீருடையில் இல்லாத 5 போலீசார் விசாரணை என்ற பெயரில் அஜித்குமாரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருப்பது உறுதியான நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த வழக்கு சிபிஐடி வசம் மாற்றப்பட்டிருந்த நிலையில் இதன் மர்மம் மற்றும் மனித உரிமை மீறல் விவகாரத்தை கருத்தில் கொண்டு உண்மையை வெளிக்கொண்டு வரும் விதமாக தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐ வசம் மாற்ற முடிவு செய்திருப்பது தற்போது வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட காவல்துறையிலும் இது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த 3 மாவட்டங்களிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் செயல்பட்டு வந்த அனைத்து தனிப்படைகளையும் உடனடியாக கலைக்கப்படுவதாகவும் அது இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்திலும் இது போன்ற சம்பவம் அரங்கே இருந்தது. அதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த 3 மாவட்டங்களிலும் இது போன்ற ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டம் ஒழுங்கு நிலை பாதிக்கப்படும் போது குவிக்கப்படும் போலீஸ்கள் படைகளை நேரடியாக கையாளுதல், தனிப்பட்ட கொள்ளை மற்றும் கொலை குறித்த சம்பவங்களை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு தனிப்படைகளும் தென் மாவட்டங்களான இந்த 3 மாவட்டங்களிலும் கலைக்கப்படுவதாக ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த தனிப்படைகள் விசாரித்து வந்த வழக்கை அந்தந்த மாவட்ட எஸ்பி மற்றும் அந்தந்த மாநகரத்தில் பணியாற்றக்கூடிய காவல் ஆணையாளர்கள் அந்தந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 மாவட்டங்களிலும் பணியாற்றி செயல்பட்டு வந்த தனிப்படைகள் அனைத்துமே கலைக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட எஸ்பிகள் தலைப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரவணன்.